வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். நில அபகரிப்பில் இருந்து மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவே வக்பு திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். வீட்டு மேற்கூரை சோலார் வசதிகள் மூலமான நாட்டின் மின்சார உற்பத்தி திறன் அடுத்த நிதியாண்டில் 30 கிகாவாட் அளவில் அதிகரிக்கும் என ஆய்வறிக்கை ஒன்றில் தெரியவந்துள்ளது. குழந்தை கடத்தலை தடுக்கவும் இது தொடர்பான வழக்குகளை விரைந்து விசாரிக்கவும் உச்சநீதிமன்றம் கடுமையான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் மீன்வள மேம்பாட்டிற்கான பிரதமரின் மத்ஸ்ய சம்பத்தா திட்ட பணிகளை மத்திய மீன்வளத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் நாளை தொடங்கி வைக்கிறார். இனி விரிவான செய்திகள். நில அபகரிப்பை தடுத்து அனைத்து மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதே அரசின் கொள்கை என்றும் இதன் ஒரு பகுதியாகவே வக்பு திருத்த சட்டம் அமைந்திருப்பதாகவும் மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். கேரள மாநிலம் கொச்சியில் இருந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வக்பு திருத்த சட்டம் எந்த ஒரு சமூகத்திற்கும் எதிரானது அல்ல என்றும் பல்வேறு முஸ்லிம் அமைப்புகள் இந்த சட்டத்தை ஆதரிப்பதாகவும் கூறினார். கேரள மாநிலம் முனம்பம் பகுதியில் 600க்கும் மேற்பட்ட கிறிஸ்துவ மீனவர்களுக்கு சொந்தமான நிலம் ஒரு தரப்பான முறையில் வக்பு சொத்தாக அறிவிக்கப்படுவதை அரசு அனுமதிக்காது என்றும் அவர் தெரிவித்தார். திரு கிரண் ரிஜிஜு இன்று முனம்பம் கடலோர கிராமத்திற்கு நேரில் சென்று அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மோடிக்கு நன்றி நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார். இதற்கிடையே மேற்கு வங்கத்தில் வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டங்கள் வன்முறையாக மாறியதால் பாதிக்கப்பட்ட முர்ஷிதாபாத் பகுதியில் இயல்பு நிலை மெதுவாக திரும்பி வருகிறது. போலீசாரும் மத்திய படையினரும் மற்றும் விரைவு செயல்பாட்டு படையினரும் பதற்றமான இடங்களில் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். முர்ஷிதாபாத்தில் சென்ற வாரம் 2 கொல்லப்பட்டது தொடர்பாக 2 நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதையும் சேர்த்து வன்முறைகள் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 223ஆக அதிகரித்துள்ளது. வதந்திகள் பரவாமல் தடுக்கும் வகையில் 1000க்கும் மேற்பட்ட சமூக ஊடக கணக்குகளையும் நிர்வாகம் முடக்கி வைத்துள்ளது. தூய எரிசக்தி மாற்றுவதற்கான இந்தியாவின் செயல் திட்டத்தில் முக்கிய தூணாக சூரிய விசை மாறி வரும் நிலையில் வீட்டு மேற்கூரை சோலார் வசதிகள் மூலமான நாட்டின் மின்சார உற்பத்தி திறன் அடுத்த நிதியாண்டில் 25 முதல் 30 கிகாவாட் அளவில் கணிசமாக அதிகரிக்கும் என கேரேஜ் நிறுவனத்தின் அறிக்கையில் தெரியவந்துள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்கள். சூரிய சக்தி மூலமான நாட்டின் மொத்த மின்சார உற்பத்தி திறனை 2030ஆம் ஆண்டிற்குள் 300 கிகாவாட்டாக உயர்த்தும் இலக்கை எட்டுவதில் மேற்கூரை சோலார் வசதிகள் முக்கிய பங்காற்றும் என்று கேரேஜ் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கூரை சோலார் மின் உற்பத்தி வசதிகளை நிறுவ உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை அரசு வழங்கி வருவதும் தொழில்நுட்ப வளர்ச்சியினால் செலவு குறைந்து வருவதும் இதற்கான முக்கிய காரணங்களாக திகழும் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 1 கோடி வீடுகளில் மேற்கூரை சோலார் மின் உற்பத்தி வசதிகளை நிறுவும் இலக்குடன் மத்திய அரசு அமல்படுத்தி வரும் பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு 78,000 ரூபாய் வரை மானியம் வழங்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் குழந்தை கடத்தலை தடுக்கவும் குழந்தை கடத்தல் தொடர்பான வழக்குகளை விரைந்து விசாரித்து முடிக்கவும் உச்சநீதிமன்றம் கடுமையான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் குழந்தை கடத்தல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரின் முன்ஜாமீன் மனு மீதான விசாரணையின் போது நீதிபதிகள் திரு பர்திவாலா, திரு மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது. இது பற்றிய கூடுதல் விவரங்கள். குழந்தை கடத்தல் தொடர்பான வழக்குகளை 6 மாதங்களுக்குள் விசாரித்து முடிக்க உயர்நீதிமன்றங்கள் கீழ் நீதிமன்றங்களுக்கு உத்தரவிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. நீதி தாமதமாவதை தவிர்க்கும் வகையில் இத்தகைய வழக்குகளை அன்றாட அடிப்படையில் விசாரிக்க வேண்டும் என்றும் இந்த உத்தரவை அமல்படுத்துவதில் தொய்வு இருந்தால் நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. புதிதாக பிறந்த குழந்தை மருத்துவமனையிலிருந்து திருடப்பட்டால் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையின் உரிமத்தை ரத்து செய்வதே முதல் நடவடிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. குழந்தை கடத்தல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றத்தால் ஜாமீன் அனுமதி வழங்கப்பட்டதையும் உச்சநீதிமன்றம் குறை கூறியுள்ளது. இவ்வாண்டு இந்தியாவிற்கான ஹஜ் பயண கோட்டா 1,75,000 உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் இந்த எண்ணிக்கை 1,36,000 இருந்தது. இவ்வாண்டு பிரதான கோட்டாவின் கீழ் 1,22,000 பேரில் ஹஜ் பயணத்திற்கான ஏற்பாடுகளை இந்திய ஹஜ் கமிட்டி மூலம் மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் மேற்கொண்டு வருகிறது. விமான பயணம், உள்ளூர் பயணம், தங்குமிடம் மற்றும் இதர சேவைகளுக்கான முன்னேற்பாடுகள் சவுதி அரேபியாவின் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு ஏற்ப ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டுள்ளதாகவும் எஞ்சிய கோட்டா வழக்கம் போல் தனியார் பயண ஏற்பாட்டாளர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள்
ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். புதுச்சேரியில் மீன்வள மேம்பாட்டிற்கான பிரதமரின் மத்ஸ்ய சம்பத்தா திட்டப் பணிகளை மத்திய மீன்வளத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் நாளை தொடங்கி வைத்து மீனவ பயனாளிகளுக்கு நிதியுதவிக்கான ஆணைகளை வழங்குகிறார். காமராஜர் மணிமண்டபத்தில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் தலைமையில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி முன்னிலையில் நடைபெறும் இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் மற்றும் இதர அமைச்சர்களும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உயர்நிலை அதிகாரிகளும் பங்கேற்க உள்ளனர். புதுச்சேரியில் நாளை தொடங்கி வைக்கப்படும் மத்ஸ்ய சம்பத்தா திட்டப் பணிகளில் கடலில் 10 இடங்களில் செயற்கை பாறைகளை நிறுவுதல், நரம்பையில் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ப கரையோர கிராமம் நிறுவுதல், மூர்த்திக்குப்பம், புதுக்குப்பத்தில் துணை மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான ஆய்வுகள் குறித்து சென்னை IIT உயர்கல்வி நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆகிய பணிகளும் அடங்கும். மத்திய இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் நாளை மாலை காரைக்கால் NIT உயர்கல்வி நிறுவனத்தில் மீன்வளத்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார். புதுச்சேரியில் தொழிற்சாலைகள் மற்றும் கொதிகலனுக்கான தலைமை ஆய்வாளர் அலுவலகம் சார்பில் தொழிலாளர் துறை அலுவலக வளாகத்தில் இன்று மாலை நடைபெற்ற 54வது தேசிய பாதுகாப்பு வார விழாவின் நிறைவு விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் கலந்து கொண்டு பாதுகாப்பு தின போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் ரொக்க பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். அரசு கொறடா திரு AKD ஆறுமுகம், தொழிலாளர் துறை செயலர் திரு ஜெயந்த்குமார் ரே உள்ளிட்டவர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி, காரைக்கால், ஏனா, மாஹே பகுதிகளைச் சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் 2025-26 ஆண்டிற்கான ஆய்வு சான்றிதழை தம் பகுதிகளில் உள்ள அரசு கருவூலம் அல்லது துணை கருவூலத்தில் நேரிலோ அல்லது ஆன்லைன் முறையிலோ சமர்ப்பிக்க வேண்டும் என புதுச்சேரி அரசின் கணக்கு மற்றும் கருவூலத்துறை அறிவித்துள்ளது. மத்திய அரசின் ஜீவன் பிரமான் இணையதளம் அல்லது வீட்டிற்கே வந்து அஞ்சல் துறை வழங்கும் சேவையை இதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும், மே 2 முதல் மே 30ஆம் தேதிக்குள் ஆயுள் சான்றிதழ் சமர்ப்பிக்க தவறினால் மேற்கொண்டு ஓய்வூதியம் வழங்கப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத் துறையில் உதவியாளர் பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரி, காரைக்கால், ஏனா மற்றும் மாஹே பகுதிகளில் நடைபெற உள்ளது. தேர்வர்கள் தங்களுக்கான அனுமதி சீட்டை புதுச்சேரி அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருந்து நாளை முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும், ஏதேனும் உதவி அல்லது விவரங்கள் தேவைப்பட்டால் வேலை நாட்களில் 041323333338 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜிப்மரில் ஸ்வச்சதா இருவார விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் ஊழியர்களுக்கு ஜிப்மர் இயக்குனர் திரு வீர் சிங் நேகி இன்று நடைபெற்ற நிறைவு விழாவில் பரிசுகளை வழங்கினார். திடக்கழிவு மேலாண்மை குறித்து ஜிப்மர் ஊழியர்கள் தயாரித்துள்ள விழிப்புணர்வு வீடியோ படத்தையும் அவர் வெளியிட்டார். முன்னதாக தூய்மை பற்றிய பள்ளி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணியை ஜிப்மர் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் துரைராஜன் தொடங்கி வைத்தார். ஸ்வச்சதா இருவார விழாவை முன்னிட்டு ஜிப்மர் வளாகத்தில் பெரிய அளவிலான தூய்மை பணிகளும் மேற்கொள்ளப்பட்டன. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு வித்யா பாரதி உயர்கல்வி அமைப்புடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பாரதிய ஞான பரம்பரா சொற்பொழிவு தொடர் வெற்றிகரமாக தொடங்கி வைக்கப்பட்டது. துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு விழாவிற்கு தலைமையேற்று பேசுகையில், இந்தியாவின் பாரம்பரிய ஞானம் இன்றைய உலகிற்கு பொருந்துவதை எடுத்துக் கூறினார். தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கங்களுக்கு ஏற்ப இந்தியாவின் பாரம்பரிய ஞானத்தை நவீன கல்வி, ஆராய்ச்சி மற்றும் தார்மீக பாண்புகளுடன் ஒருங்கிணைக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இந்திய பாரம்பரிய ஞானத்தின் ஆழம் மற்றும் பன்முகத்தன்மை குறித்து தத்துவ ஆராய்ச்சிக்கான இந்திய கழகத்தின் உறுப்பினர் டாக்டர் சம்பத்குமார் சிறப்புரையாற்றினார். IPL கிரிக்கெட்டில் இன்றிரவு 7:30 மணிக்கு சண்டிகரில் நடைபெற உள்ள போட்டியில் பஞ்சாப், கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன. நேற்றிரவு லக்னோவில் நடைபெற்ற போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணிக்கு எதிராக வெற்றி பெற்றது. மன்னார் வளைகுடா மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகளும், தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டலத்தின் கீழடுக்கில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதியும் நிலவுவதால் வரும் 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றங்களுக்கு வாய்ப்பு குறைவுதான் என்றாலும் வரும் 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நில அபகரிப்பில் இருந்து மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவே வக்பு திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். வீட்டு மேற்கூரை சோலார் வசதிகள் மூலமான நாட்டின் மின்சார உற்பத்தி திறன் அடுத்த நிதியாண்டில் 30 கிகாவாட் அளவில் அதிகரிக்கும் என ஆய்வறிக்கை ஒன்றில் தெரியவந்துள்ளது. குழந்தை கடத்தலை தடுக்கவும் இத்தொடர்பான வழக்குகளை விரைந்து விசாரிக்கவும் உச்சநீதிமன்றம் கடுமையான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது.
புதுச்சேரியில் மீன்வள மேம்பாட்டிற்கான பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா திட்ட பணிகளை மத்திய மீன்வளத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் நாளை தொடங்கி வைக்கிறார். இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.